வணக்கம். இன்னைக்கு நாம ஆகஸ்ட் 15 2025 அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில ஆத்துன சுதந்திர தின உரைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, அந்த உரை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கு. நம் கையில அந்த உரையின் முக்கிய அம்சங்கள், சில அறிவிப்புகள், அப்புறம் அதுக்கு கிடைச்ச வரவேற்பு, விமர்சனங்கள்னு சில தகவல்கள் இருக்கு. இத வச்சு இந்த உரையோட உண்மையான அர்த்தம் என்ன, தாக்கம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் அலசலாம். சரி. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம். இந்த உரை கிட்டத்தட்ட 103 நிமிஷம் போச்சு. ஓ, அப்படியா? ரொம்ப நீளம்தான். ஆமா, செங்கோட்டையில ஒரு இந்திய பிரதமர் ஆத்தின மிக நீண்ட உரை இதுனா. அது மட்டும் இல்ல, இது அவரோட 12வது தொடர்ச்சியான சுதந்திர தின உரை. சரி, வாங்க உள்ள போலாம். முதல்ல உரையின் முக்கிய அம்சங்கள்ல ஒன்னு, பாகிஸ்தானுக்கு நேரடியா ஒரு கடுமையான தீவிரவாத எச்சரிக்கை. எதிர்கால தாக்குதல்களுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கணும்னு, அப்புறம் ரத்தமும் தண்ணீரும் ஒன்னாக பாய முடியாதுன்னு சொன்னது ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு. ஆமா, அது வெறும் வார்த்தை இல்ல, இந்தியாவின் பாதுகாப்பு நிலைப்பாடுல ஒரு தொடர்ச்சியை காட்டுது. குறிப்பா அந்த ரத்தமும் தண்ணீருங்கிற பிரயோகம் அது ஒரு முக்கிய குறியீடு. அடுத்ததா ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது சுயசார்பு இந்தியாவுக்கு மறுபடியும் ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காரு. குறிப்பா சில துறைகள் சொன்னாரு. உரம், ஜெட் என்ஜின்கள், எலக்ட்ரிக் வாகன பேட்டரிகள், அப்புறம் குறைக்கடத்திகள், செமிகண்டக்டர்ஸ், விவசாயம், இதுலெல்லாம் உள்நாட்டு உற்பத்தி வேணும்னு. ஆமா, அமெரிக்காவோட கொஞ்சம் வர்த்தக பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இதுக்கு முக்கியத்துவம் இருக்கு. நிச்சயமா. இங்க இந்த குறைக்கடத்திகள், ஜெட் என்ஜின்கள் மாதிரி ஹைடெக் துறைகளை சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. இது வெறும் இறக்குமதியை குறைக்கிறத தாண்டி உலக அளவுல டெக்னாலஜியில இந்தியாவோட இடத்தை உறுதி செய்யற ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. ஆமா, உலகளாவிய சப்ளை செயின் மாற்றங்கள் நடக்கும்போது இது முக்கியம்தான். கரெக்ட். தேசிய பாதுகாப்பும் பொருளாதார சுயசார்பும் எப்படி ஒன்னா போகுதுங்கிறது இதுல நல்லா தெரியுது. சரி, அடுத்ததா சில புதிய கொள்கைகள் அறிவிச்சிருக்காரு. ஒன்னு, அக்டோபர் மாசத்துல இருந்து ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலுக்கு வரும்னு ஒரு உறுதிமொழி. சரி, அது என்ன சீர்திருத்தம்னு இன்னும் விவரம் வரணும். ஆமா, அப்புறம் இன்னொன்னு, சட்டவிரோத குடியேற்றத்தை சமாளிக்க தேசிய பாதுகாப்போட தொடர்பு படுத்தி ஒரு மக்கள் தொகை திட்டம், அதாவது டெமோகிராபிக் மிஷன் அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்காரு. இது பத்தி நிறைய கேள்விகள் வரும் போல இருக்கே. தேசிய பாதுகாப்பு கோணத்துல இத பாக்குறாங்க. ஆமா, அதோட இளைஞர் வேலைவாய்ப்புக்காக பிரதமர் விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டமும் அறிவிச்சிருக்காரு. சரி, இந்த திட்டங்கள்லாம் எப்படி செயல்பட போகுது, அதோட தாக்கம் என்னங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். குறிப்பா அந்த மக்கள் தொகை திட்டம். அப்புறம் உரையின் ஆரம்பத்துல மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தினாரு. சுதந்திர தினத்தை நம்பிக்கைகள் மற்றும் அபிலாஷைகளின் திருவிழான்னு சொன்னாரு. ஆயுதப்படைகளுக்கும் மரியாதை செலுத்தினாரு. குறிப்பா அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பங்கெடுத்த வீரர்களுக்கு. அப்புறம் ஹெலிகாப்டர்ல இருந்து பூ தூவுனாங்க, அதெல்லாம் நடந்தது. ஆமா, இந்த மாதிரி குறியீடுகள், அஞ்சலிகள்லாம் உரையின் உணர்வுபூர்வமான பக்கத்தை காட்டுது. அந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி குறிப்பிடுறது பாதுகாப்பு படைகளுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. சரி, இப்ப இந்த உரைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு கிடைச்சதுன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷனல் லெவல்ல ரஷ்ய அதிபர் புட்டின் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இந்தியா உலக அரங்கில் தகுதியான மரியாதையை பெற்றுள்ளதுன்னு சொன்னதா செய்தி. சரி. ஆனா உள்நாட்டுல பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் கிட்ட இருந்து கொஞ்சம் இல்ல நல்லாவே கடுமையான விமர்சனங்கள் வந்திருக்கு. ராஷ்டிரிய ஜனதா தள் கட்சியிலிருந்து மனோஜ்குமார் ஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரலாற்றை திரிக்குது, இந்தியாவோட அடிப்படை கொள்கைகளை மீறுது, அப்புறம் மறைமுகமா சில விஷயங்களை சொல்ற மாதிரி, அதாவது டாக் விஸ்லிங் பண்ற அரசியல் இதுல இருக்குன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ஓ, அப்படியா? சரி. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து சாகரிகா கோஸ் உரையில ஊடுருவல்காரர்கள் 100 புது எதிரியை உருவாக்குற மாதிரி பேசுறத விமர்சிச்சிருக்காங்க. பிரதமர் அதிகமா வாக்குறுதி கொடுத்துட்டு குறைவா செய்யறாருன்னு சொல்லியிருக்காங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அப்புறம் சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த எம்ஏ பேபி உரையில ஆர்எஸ்எஸ் அமைப்பை பாராட்டினதை குறிப்பிட்டு, இது சுதந்திர போராட்ட தியாகிகளையும் அந்த உணர்வையும் அவமதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, இதுதான் ஒரு பக்கம் சர்வதேச அளவுல ஒரு பார்வை, இன்னொரு பக்கம் உள்நாட்டுல இவ்ளோ மாறுபட்ட கடுமையான விமர்சனங்கள். இது இந்த உரையின் செய்திகள் எப்படி பல கோணங்கள்ல பார்க்கப்படுதுன்னு காட்டுது. நாங்க எந்த பக்கமும் சாயாம இந்த 2 தரப்பு கருத்துக்களையும் உங்ககிட்ட சொல்றோம். இந்த விமர்சனங்கள் குறிப்பிட்ட கட்சிகள், நபர்களோட பார்வைங்கிறதையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். ஆமா. ஆக மொத்தத்துல பார்க்கும்போது இது ஒரு நீண்ட உரை, நிறைய விஷயங்கள் இருக்கு.
பாதுகாப்பு, பொருளாதாரம், சீர்திருத்தம்னு பல முக்கிய அம்சங்களை தொட்டு போயிருக்கு. சர்வதேச அளவுல ஒரு அங்கீகாரம் கிடைச்சாலும் உள்நாட்டு அரசியல்ல பெரிய விவாதங்களையும் கிளப்பியிருக்கு. சரி, இந்த எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இந்தியாவின் தற்போதைய முன்னுரிமைகள் என்ன, அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு பக்கம் இந்த தேசிய பாதுகாப்பு, மக்கள் தொகை சார்ந்த விஷயங்கள், இன்னொரு பக்கம் பொருளாதார தற்சார்பு. இந்த ரெண்டுக்கும் இவ்வளவு தீவிரமா அழுத்தம் கொடுக்கறது, எதிர்காலத்துல இந்தியாவோட உள்நாட்டு கொள்கைகளையும் சரி, வெளிநாட்டு உறவுகளையும் சரி, எப்படி மாத்தி அமைக்கலாம்? இத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமா. இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.